நோபல் பரிசு உலகின் மிக உயரிய மற்றும் மதிப்புமிக்க சர்வதேச விருதாக கருதப்படுகிறது. மனிதகுல முன்னேற்றத்திற்கு அறிவியல், இலக்கியம், பொருளாதாரம் மற்றும் அமைதி துறைகளில் சிறந்த பங்களிப்பு செய்தவர்களை கௌரவிப்பதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த பரிசு உருவாக காரணமானவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர் மற்றும் தொழிலதிபரான ஆல்ஃபிரட் நோபல் ஆவார். ஆல்ஃபிரட் நோபல் 1833ஆம் ஆண்டு ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரில் பிறந்தார். அவர் ஒரு திறமையான வேதியியலாளர் மற்றும் பொறியியலாளர் ஆவார். வெடிபொருட்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட அவர் டைனமைட் என்ற சக்தி வாய்ந்த வெடிபொருளை கண்டுபிடித்தார். இந்த கண்டுபிடிப்பு கட்டிட வேலைகள், சுரங்கங்கள் மற்றும் ரயில்வே திட்டங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தாலும் போர்களில் பயன்படுத்தப்பட்டதால் மனித உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. இதன் காரணமாக அவர் தனது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் மன வருத்தம் அடைந்ததாக கூறப்படுகிறது. ஒரு முக்கியமான சம்பவம் என்னவெனில், ஆல்ஃபிரட் நோபலின் சகோதரர் மரணமடைந்தபோது சில பத்திரிகைகள் தவறுதலாக ஆல்ஃபிரட் நோபல் இறந்துவிட்டார் என செய்தி வெளியிட்டு அவரை மர்ச்சன்ட் ஆஃப் டெத், அதாவது மரணத்தின் வியாபாரி என்று விமர்சித்தன. இந்த செய்தி அவரை ஆழமாக பாதித்தது. இதன் விளைவாக தன் பெயர் மனிதகுல நலனுக்காக நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் 1895ஆம் ஆண்டு தனது வில்-இல் தனது சொத்துக்களின் வருமானத்தை உலக மக்களுக்கு பயனளித்தவர்களுக்கு பரிசாக வழங்க வேண்டும் என்று எழுதி வைத்தார். ஆல்ஃபிரட் நோபல் 1896ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அவரது வில் எண் அடிப்படையில் 1901ஆம் ஆண்டு முதன்முதலாக நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதுவே நோபல் பரிசு வரலாற்றில் முதல் ஆண்டு ஆகும். ஆரம்பத்தில் 5 துறைகளில் மட்டுமே பரிசுகள் வழங்கப்பட்டன: இயற்பியல், வேதியியல், உடலியல் அல்லது மருத்துவம், இலக்கியம் மற்றும் அமைதி. பின்னர் 1968ஆம் ஆண்டு பொருளாதார அறிவியல் துறை சேர்க்கப்பட்டது. இந்த பொருளாதார நோபல் பரிசு ஆல்ஃபிரட் நோபல் வில்-இல் இடம்பெறவில்லை என்பதும் தேர்வுகளில் கேட்கப்படும் முக்கிய தகவலாகும். முதல் நோபல் பரிசு பெற்றவர் என்ற கேள்வி தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படுகிறது. 1901ஆம் ஆண்டில் இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசை வில்ஹெல்ம் ராண்ட்கென் பெற்றார். அவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். எக்ஸ்ரேஸ் கண்டுபிடித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இது மருத்துவ அறிவியலில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தியதால் அவர் முதல் நோபல் பரிசு பெற்றவராக வரலாற்றில் இடம்பெற்றார். ஒரு முக்கியமான மற்றும் தனித்துவமான தகவல் என்னவெனில், சில ஆண்டுகளில் நோபல் பரிசுகள் வழங்கப்படவில்லை. குறிப்பாக முதலாம் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போர் 1939 முதல் 1945 காலங்களில் பல துறைகளில் நோபல் பரிசுகள் வழங்கப்படவில்லை. காரணம் உலகளாவிய போர் சூழ்நிலை, அரசியல் பதற்றம் மற்றும் அமைதி இல்லாத நிலை ஆகும். குறிப்பாக அமைதி நோபல் பரிசு பல ஆண்டுகளில் வழங்கப்படாமல் விடப்பட்டது என்பது தேர்வுகளில் முக்கியமாக கேட்கப்படும் விஷயமாகும். நோபல் பரிசு வழங்கப்படும் விழா ஆண்டுதோறும் டிசம்பர் 10 அன்று நடைபெறுகிறது. இந்த தேதி ஆல்ஃபிரட் நோபல் மரணமடைந்த நாளாகும். இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் பொருளாதார நோபல் பரிசுகள் ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரில் வழங்கப்படுகின்றன. ஆனால் அமைதி நோபல் பரிசு மட்டும் நார்வே நாட்டின் ஓஸ்லோ நகரில் வழங்கப்படுகிறது. இது ஆல்ஃபிரட் நோபல் வில்-இன் படி நிர்ணயிக்கப்பட்டதாகும். நோபல் பரிசு 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது: ஒரு தங்கப் பதக்கம், ஒரு சான்றிதழ் மற்றும் பணப்பரிசு. பரிசு தொகை ஆண்டுதோறும் நோபல் அறக்கட்டளை தீர்மானிக்கிறது. மேலும் ஒரு துறையில் ஒரே ஆண்டில் அதிகபட்சம் 3 பேர் வரை நோபல் பரிசை பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக மரணமடைந்த நபர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதில்லை என்பது முக்கியமான விதியாகும். நோபல் பரிசு வழங்கும் நிறுவனங்கள் துறைதோறும் வேறுபடுகின்றன. இயற்பியல் மற்றும் வேதியியல் பரிசுகள் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் மூலம் வழங்கப்படுகின்றன. உடலியல் அல்லது மருத்துவ நோபல் பரிசு கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட், ஸ்வீடன் மூலம் வழங்கப்படுகிறது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசை ஸ்வீடிஷ் அகாடமி வழங்குகிறது. அமைதி நோபல் பரிசு மட்டும் ஸ்வீடனில் அல்லாமல் நார்வே நாட்டின் ஆஸ்லோ நகரில் வழங்கப்படுகிறது. இது நார்வீஜியன் நோபல் கமிட்டி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த அமைதி பரிசு வழங்கப்படும் இடம் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படும் முக்கிய விஷயமாகும். இந்தியாவை சார்ந்த நோபல் பரிசு விவரங்கள் போட்டித் தேர்வுகளில் மிக முக்கியமானவை.
இந்தியாவிலிருந்து நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். அவர் 1913ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றார். கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூர் இந்தியர் மட்டுமல்ல, ஆசியாவிலிருந்து நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் என்பதும் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படும் முக்கிய தகவலாகும். அவரது இலக்கிய படைப்புகள் ஆன்மீகமும் மனிதநேயமும் நிறைந்தவை என்பதால் உலக அளவில் பாராட்டப்பட்டன. மேலும் இந்திய தேசிய கீதமான ஜனகணமன பாடலின் ஆசிரியரும் இவரே என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் 1930ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து அறிவியல் துறையில் நோபல் பரிசு பெற்ற முதல் நபராக சர் சி.வி. ராமன் விளங்குகிறார். அவர் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். ராமன் எஃபெக்ட் என்ற ஒளியின் சிதறல் தொடர்பான கண்டுபிடிப்புக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இது இயற்பியல் மற்றும் வேதியியல் துறைகளில் மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க காரணமானவர் சி.வி. ராமன் ஆவார் என்பதும் தேர்வுக்கான முக்கிய குறிப்பாகும். 1979ஆம் ஆண்டு மனிதாபிமான சேவைகளுக்காக மதர் தெரசா அவர்கள் அமைதி நோபல் பரிசை பெற்றார். அவர் இந்தியாவின் கொல்கத்தாவில் ஏழைகள், நோயாளிகள் மற்றும் அனாதைகள் சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அவரது மிஷனரீஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பு உலகளவில் புகழ்பெற்றது. மதர் தெரசா இந்தியாவில் பணியாற்றியதால் தேர்வுகளில் இவரை இந்தியாவை சார்ந்த நோபல் பரிசு பெற்றவராக குறிப்பிடுகின்றனர். ஆனால் இவர் வடக்கு மாசிடோனியாவில் உள்ள ஸ்கோப்ஜே நகரில் பிறந்தவர். அமைதி, மனிதநேயம் மற்றும் சேவை ஆகியவை அமைதி நோபல் பரிசின் அடிப்படை நோக்கங்களாக இருப்பதால் இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்றார். அவர் வறுமை, பசியின்மை, மனித வளர்ச்சி மற்றும் சமூக நலன் ஆகிய துறைகளில் செய்த முக்கிய ஆய்வுகளுக்காக இந்த விருதை பெற்றார். குறிப்பாக வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் மற்றும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தொடர்பான அவரது ஆய்வுகள் உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பொருளாதாரம் சமூக நலனுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற அவரது கருத்துகள் தேர்வுகளில் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகின்றன. 2014ஆம் ஆண்டு கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் அமைதி நோபல் பரிசை பெற்றார். அவர் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான போராட்டம் மற்றும் குழந்தைகளின் கல்வி, உரிமைகள் பாதுகாப்பு ஆகியவற்றில் செய்த பணிகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டது. அவர் இந்த பரிசை பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசப்சாய் உடன் பகிர்ந்து கொண்டார். இந்தியாவிலிருந்து குழந்தை தொழிலாளர்கள் தொடர்பாக நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் கைலாஷ் சத்யார்த்தி ஆவார் என்பதும் முக்கியமான தேர்வு தகவலாகும். 2019ஆம் ஆண்டு அபிஜித் பானர்ஜி அவர்கள் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். வறுமை ஒழிப்பு தொடர்பான ஆய்வுகள் மற்றும் ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் என்ற முறையின் மூலம் கொள்கை முடிவுகளை மதிப்பீடு செய்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. அவர் இந்தியாவில் பிறந்தவர் என்பதால் இந்தியாவை சார்ந்த நோபல் பரிசு பெற்றவர்களில் ஒருவர் என கருதப்படுகிறார். உலகளாவிய வறுமை ஒழிப்பு கொள்கைகளில் அவரது ஆய்வுகள் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. மொத்தத்தில் இந்தியாவை சார்ந்த நோபல் பரிசு பெற்றவர்கள் இலக்கியம், அறிவியல், பொருளாதாரம் மற்றும் அமைதி போன்ற பல துறைகளில் உலக அளவில் இந்தியாவின் அறிவாற்றல் மற்றும் மனிதநேய பங்களிப்புகளை வெளிப்படுத்துகின்றனர். இவர்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றனர்.